யூசர் வந்து 4 வேல்யூ கெட் பண்ணி அதில் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நெஸ்டட் இஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வேல்யூன்னு நம்ம என்ன பண்ணோம், 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஏபிசிடி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏயோட பி வேல்யூவை செக் பண்ணுறேன், ஏயோட சி வேல்யூவை செக் பண்ணுறேன், ஏயோட டி வேல்யூவை நான் செக் பண்ணுறேன். இப்போ அதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எப்படி கொடுக்குறோன்னா, ஏயோட பியை செக் பண்ணும்போது ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படிங்கும்போது ஏ வேல்யூ ஹையஸ்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. அடுத்து ஏ கிரேட்டர் தென் சிங்கும் போது ஏ வேல்யூவோட சி வேல்யூ ஹையஸ்டா அப்படின்னு செக் பண்ணுது. ஏ கிரேட்டர் தென் டி அப்படிங்கும் போது என்னதுன்னா ஏயோட டி வேல்யூ ஹையஸ்டா அப்படின்னு செக் பண்ணுது. ஏ வேல்யூ தான் ஹையஸ்ட் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா ஏ இஸ் பிக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னா எனக்கு என்னன்னா டி இஸ் பிக் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெஸ்டட் இஃப் பேஸ் பண்ணி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப்னாவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளார கண்டிஷன்ஸ் தான் கொடுப்போம். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஏ கிரேட்டர் தென் பி அப்படிங்கும் போது எனக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் சியை செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அடுத்து ஏ கிரேட்டர் தென் டியை வந்து நமக்கு செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த மூணுத்துலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னது ஏ இஸ் பிக்னு வரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்னாகும் டி தான் ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரணும். அதை தான் நம்ம இங்கே ப்ரோக்ராமில் எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பி, அடுத்து ஏ கிரேட்டர் தென் சி, ஏ கிரேட்டர் தென் டி. இதுவும் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு என்னாகும் ஏ வந்து ஹையஸ்ட்டுன்னு வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு எது ஹையஸ்ட்டு, டி தான் ஹையஸ்ட்டு. அப்போ எனக்கு என்னாகும் டி இஸ் பிக் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பை சான்ஸ் ஏ வந்து ஹையஸ்ட் இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம எதை செக் பண்ணணும், பி சி டி இந்த மூணையும் தானே செக் பண்ணணும். அதை அங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், பி சி டி அப்படிங்கும்போது இப்போ பியோட நம்ம என்ன பண்ணுறோம், சியை செக் பண்ணுறோம். அப்போ பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்து பியோட நம்ம என்ன பண்ணுறோம், டியை செக் பண்ணுறோம். அப்போ பி கிரேட்டர் தென் டி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகுது, பி இஸ் பிக்னு வருது. பை சான்ஸ் ஃபால்ஸ்னால் நமக்கு என்ன ஆயிரும், டி இஸ் பிக்னு வரும். இதை ப்ரோக்ராமில் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்து இஃப்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கண்டிஷன்ஸ்னாவே இஃப்பில் தான் கொடுப்போம். அப்போ இஃப்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏ இஸ் பிக்குக்கு நம்ம செக் பண்ணிடுறோம். அடுத்து இந்த இஃப்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஸ் இஃப் போட போகிறோம். பை சான்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எனக்கு என்ன ஆயிரும், டோட்டலாக எனக்கு என்ன ஆயிரும், எல்ஸ் இஃப்பில் வந்துடணும். அப்போ இங்கே பாருங்கள், பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ பியோட என்ன பண்ணுறோம், சியை செக் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், பியோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டியை செக் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா நமக்கு என்ன ஆகணும், பி வந்து பிக் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா சி தான் நமக்கு வந்து என்னது ஹையஸ்ட்டுங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டி இஸ் பிக்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்க, இதுக்கு ஓப்பனிங் க்ளோஸ், இதுக்கு ஓப்பனிங் க்ளோஸ் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த எல்சிஃப்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல க்ளோசிங் போட்டுறோம். இப்போ பியும் இந்த இடத்துல நமக்கு பிக் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து சியோட டியை நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சியோட நான் என்ன பண்ணுறேன், டியை செக் பண்ணுறேன். அப்போ சி கிரேட்டர் தென் டி அப்படின்னு கண்டிஷன் கொடுக்குறோமா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, எல்சிஃப் என்ன பண்ணிக்கிறோம், அடுத்து சி கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு என்ன ஆகும், சி இஸ் பிக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ்னா டி இஸ் பிக் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. இப்போ இதில் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட்எஃப்ல என்டர் தி 4 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுது. இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த 4 வேல்யூவை கெட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், என்டர் தி 4 நம்பர்ஸ். இப்போ நம்மளா வேல்யூ கொடுக்குறதா. ஏயோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 5. பியோட வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன், 6. டியோட வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன், 8. சியோட வேல்யூ 8, டியோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுது. இங்கே நமக்கு கொடுத்துருக்கோமா, ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் சி, ஏ கிரேட்டர் தென் இன். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், எனக்கு எப்படி கண்டிஷன் செக் பண்ணுதுன்னா 5 கிரேட்டர் தென் 6. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா, இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன ஆகிடுது, ஃபால்ஸ் ஆகிடுது. இப்போ ஃபால்ஸ்னால் நமக்கு என்ன ஆகிடும், எல்சிஃப் அடுத்து எழுதியிருக்கோமா கீழே. இப்போ இந்த எல்சிஃப்க்கு வந்துடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் எனக்கு எழுதுங்க, எல்சிஃப்ல வந்து செக் பண்ணுது. இதுக்குள்ளார எந்த எக்ஸிக்யூஷனும் நடக்காது. அதே பாருங்கள், பி கிரேட்டர் தென் சி அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆகிடும், இப்போ பியோட வேல்யூ என்ன எடுத்துக்குது, 6. சியோட வேல்யூ வந்து என்னது 8. இப்போ அதை செக் பண்ணும். அப்போ 6 கிரேட்டர் தென் 8 அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து
ஃபால்ஸ். ஃபால்ஸுங்கும் போது எனக்கு என்ன ஆகிடும், அதுக்கு எல்சிஃப் நம்ம எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த பிளேஸ் போயிடும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸில் எனக்கு இங்கே எங்கேயுமே என்ட்ரு ஆகாது. என்ன போயிடுது, இந்த எல்சிஃப்க்கு வந்து செக் பண்ணுது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சி கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இதில் பாருங்கள், சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 8, டியோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ 8 கிரேட்டர் தென் 10. இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு என்னது, ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஸில் எனக்கு என்ன ஆகுது, டி இஸ் பிக்னு இருக்கா. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல டி இஸ் பிக் அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். அங்கே பாருங்கள், ஏயோட பி, ஏயோட சி, ஏயோட டி. இந்த ஏ இஸ் பிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பியோட சி கம்பேர் பண்ணுது, பியோட டி கம்பேர் பண்ணுது. அப்படின்னா பி பெருசாக இருந்தால் இது பிரிண்ட் ஆகும். சியோட டியை கம்பேர் பண்ணுது, சி பிக்கஸ்டாக இருந்தால் சி பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், டி தான் பிரிண்ட் ஆகும். இது மேனுவலாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆல்ட் F9 கொடுத்துட்றேன், கண்ட்ரோல் F9 கொடுத்து ரன் பண்ணிடுறேன். வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் நான் இங்கே 5, 6, 8, 10. அப்போ ஏ 5, பி 6, சி 8, டி வந்து 10. இப்போ நமக்கு என்ன ஆகுது, டி இஸ் பிக்னு வந்துடுதா. இதே பாருங்கள், நம்ம வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ ஏ வந்து பெருசு அப்படின்னா என்ன படிக்கிறோம், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 5 இருக்கிற இடத்துல 15 கொடுத்துட்றோம். 15, 6, 8, 10. இப்போ பாருங்கள், எனக்கு இது அதே மாதிரி தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஏயோட நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். நம்ம இங்கே எழுதியிருக்கோமா, இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் சி, ஏ கிரேட்டர் தென் டின்னு இந்த 3 கண்டிஷன்ஸ் எனக்கு செக் பண்ணுது பாருங்கள். இங்கே நம்ம போட்டிருக்க மாதிரி ஏயோட பி, ஏயோட சி, ஏயோட டிங்கிற மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், ஏ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 15 கிரேட்டர் தென், பி வந்து என்னென்னு கொடுத்துருக்கோம் 6. அப்போ 6. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா, ட்ரூ. அடுத்து பாருங்க, ட்ரூனா எனக்கு என்னாகும், அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் ஏ கிரேட்டர் தென் சி. ஏயோட என்ன பண்ணணும், சியோட வேல்யூவை கம்பேர் பண்ணணும். ஏ வந்து 15 கிரேட்டர் தென் 8. இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு என்னது ட்ரூ. ட்ரூனா அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், ஏ கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. அப்போ இங்கே பாருங்க, எனக்கு என்னாகும் 15 கிரேட்டர் தென் 10. இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆயிடுது, ட்ரூன்னு வந்துடுது. ட்ரூங்கும் போது நமக்கு என்னாகும், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ ஏ இஸ் பிக்குங்கிற ஆன்சர் தான் நமக்கு என்னாகும், இதில் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பி பிக்கஸ் பண்ணுறது, சி பிக்கஸ்ன்னு ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ இதே நம்ம ப்ரோக்ராமில் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். கண்ட்ரோல் F9 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வேல்யூ வந்து என்னது 15, 6, 8, 10. இப்போ அவுட்புட் என்ன வருது, ஏ இஸ் பிக்னு வருதா. இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம மற்ற 2 வேல்யூ செக் பண்ணுறது.